அவனை கூட்டிட்டு போங்க. முகலாயர்கள் கிட்ட தப்பா நடந்துகிட்டா என்ன நடக்கும்னு இந்த பண்டிதருக்கு புரியற மாதிரி காட்டுங்க. அவனை சும்மா விடாதீங்க. போங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் எந்த தப்பு பண்ணல. குற்றவாளியோட குற்றத்தை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா நான் தான் எந்த தப்பு பண்ணவே இல்லையே. என்னை இங்க இருந்து வெளியே விடுங்க. ஏய் பண்டிதா, உன்னோட விஜயநகரம் செல்வமும் வளமும் கொண்டதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். தென்னிந்தியாவிலேயே அந்த அளவுக்கு வளமும் செல்வமும் கொண்ட ராஜ்யம் வேற எதுவும் இல்லையாமே. இந்த உலகத்துல அந்த மாதிரி ராஜ்யம் எங்க இருந்தாலும் அதை எடுத்துக்கிறது தான் என்னோட பொழுதுபோக்கே. அதுதான் என்னோட லட்சியமும். கூடிய சீக்கிரமே விஜயநகரத்திலும் என்னோட கொடி பறக்கும். இனி விஜயநகரத்தோட வரலாற்றுல ஷெஹன்ஷா பாபரோட முத்திரை இருக்கும். ஷெஹன்ஷா பாபரோட முத்திரை இருக்கும். மாமண்ணா, இந்த தடவை நீங்க பெரிய பெரிய தடைகள்லாம் உடைச்சிருக்கீங்க. அதனால நம்ம எல்லை பல தூரம் நீண்டு போயிருக்கு. உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்ன? நான் எல்லா தடைகளையும் தாண்டி வந்துட்டேன் தளபதி அவர்களே. இப்போ எனக்கும் என் வெற்றிக்கும் நடுவில் நிற்கிறது ஒரே ஒரு மகாராஜா தான். நான் இந்த தடவை நடத்த போற தாக்குதலால அந்த கிருஷ்ண தேவராயரால கூட உயிரோடு இருக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். இந்த பண்டிதனை சிறையில் அடைங்க. போங்க. இல்ல இல்ல மகாராஜா, நீங்க இந்த மாதிரி பண்ண கூடாது. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. என்ன விட்டுடுங்க மகாராஜா. இப்படி பண்ணாதீங்க. என்ன விட்டுடுங்க. என்ன விடுங்க. என்ன விட்டுடுங்க. நீங்க தான் என் கையை பிடிச்சிருக்கீங்க. என் கையை பிடிச்சது இல்லாம என்னைய கத்துறீங்க. விடுங்க. இல்ல என்ன விடுங்க. என்ன விட்டுடுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. சாரதா, நீ தரையில என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி தரையிலே தான் படுக்க போறன்னா நான் ஆசாரிய கூப்பிட்டு கட்டுல ரெண்டா பிரிச்சிருவேன். பண்ணுங்க பண்ணுங்க. முத தடவையா நீ இந்த வார்த்தைய சரியான சமயத்துல சொல்லிருக்க. கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன். அதெல்லாம் வேண்டாம். நீங்க முதல்ல தூக்கத்துல இருந்து எந்திரிங்க. தூங்கிட்டு இருக்கிறவள கீழே தள்ளி விட்டு இப்ப என்னைய கொலை சொல்றீங்க. நான் உன்னை தள்ளி விட்டேனா? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். நானும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க தூங்காத சமயத்துல என்ன திட்டிட்டு இருக்கீங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது திட்ட முடியாதுன்னு என்ன உதச்சி கீழே தள்ளி விடுறீங்களா? நான் எதுக்கு உன்னை தள்ளி விட போறேன்? எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துருச்சு. கனவு காண்ற மாதிரி நடிச்சு என் கையை நல்லா பிடிச்சுக்கிட்டு அப்புறம் என்ன கீழே தள்ளி விட்டுட்டீங்கல்ல. ஒரு நாள் இதே மாதிரி என்ன வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுவீங்கல்ல. அம்மா சாரதா சாரதா சாரதா, லட்டு சாப்பிடுற எங்க பலசாலியான அம்மாவை எதுக்கு நம்ம சண்டைக்குள்ள கூப்பிடுற? இங்க வா. ஏன் சாரதா, என் செல்லமே. அட இங்க வாங்குறல்ல. நீ என்னோட செல்ல சாரதா தானே? தெரியுமா, இன்னைக்கு எனக்கு ஒரு மோசமான கனவு வந்தது. முகல் சுல்தான் பாபர் ஒரு அரசவையில சிறைப்படிக்கிறாங்க. ஐயோ, என்ன துர்பாக்கியம்டா. எனக்குன்னு வாச்சிருக்காரு பாரு. கனவுலயே அவருக்கு சிறைதான் வருது. உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? சூரியன் வெடிச்சு ரொம்ப நேரமாக இப்ப மதியமே வரப்போகுது. ஆனா நீங்க நல்ல தூங்கி கெட்ட கனவு கண்டு புலம்பிட்டு இருக்கீங்க. விடுங்க விடுங்க. எந்திரிங்க. அம்மா, கனவு காலையில காண்ற கனவு கண்டிப்பா பழிக்கும். இப்ப என்ன பண்றது? பாரு மணி, நம்மளோட குருஜி நமக்கு என்ன மாதிரி வேலையெல்லாம் கொடுக்கறாருன்னு. அவரோட செருப்பு, அது அவரோட உடைஞ்சு போன செருப்பு, அதை நம்ம தலையில வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் நடக்கணுமா? என் மனசுக்குள்ள இப்ப தோன்ற கோவத்தெல்லாம் வெளியில காட்டினேன்னு வையி, நம்ம குருவோட தலைய பார்த்து இந்த உடைஞ்ச செருப்பு அவரோட மண்டையிலேயே போட்டு அது உடைஞ்சி செதறி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு துண்டு துண்டா உடைஞ்சு போகிற மாதிரி பண்ணிடுவேன். அமைதியா இரு தனி, அமைதியா இரு. ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஐயோ மணி, என்ன அமைதியா இருக்கிறது மணி? என்ன அமைதியா இருக்கிறது? எத்தனை வருஷமா இந்த ஒரு செருப்பே நம்ம குரு போட்டு எனக்கு தெரியும் தனி, எனக்கு தெரியும். நீ வேணா பாரு. இந்த செருப்பு தேஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம குருமாதா கிட்ட போய் அவர் சொல்லுவாரு, இத காய்கறி வெட்டிக்க உபயோகப்படுத்திக்கோன்னு. இத நீ காய்கறி வெட்டிக்க உபயோகப்படுத்திக்கோன்னு. இதான் நம்ம குருவோட குணாதிசயம். சரி வா, நம்ம வந்த வேலைய பாப்போம். மணி நம்மள அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி வா வா வா. இங்க பாருங்க ஐயா,
இந்தாங்க எங்களோட செருப்பு. இதுல ஒரு ஆணி அடிச்சு இத சரி பண்ணித்தாங்க. சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். இதையும் சரி பண்ணி கொடுங்க. ஏதோ உடைஞ்சிருச்சு. போடி. அட இதை நான் எப்படி சரி பண்ணுவேன்? இதுல சரி பண்ண என்ன இருக்கு? ஆனா ஐயா, எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி இது செருப்பா தான் இருந்தது. இது இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? இத கண்டிப்பா யானை மாதிரி பலசாலியான ஆள் தான் போட்டுட்டு இருந்திருப்பான். இல்ல இல்ல இல்ல, யானைன்னுலாம் சொல்லாத, கழுதைன்னு சொல்லு. கழுதை, அதோ 2 கால் இருக்கிற கழுதை. ஐயா, தேவையில்லாம பேசுறத முதல்ல நிறுத்துங்க. அதுல ஆணி அடி, ஆணி அடி. ஐயா, நான் உங்ககிட்ட தாழ்மையா கேட்டுக்கிறேன். இதுல ஆணி அடிக்கிறதுக்கு பதிலா இந்த செருப்பை பயன்படுத்துறத முதல்ல நிறுத்துங்க. தயவு செஞ்சு இந்த செருப்புக்கு ஒரு முக்தியை கொடுங்க. இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க. நாங்க உங்ககிட்ட என்ன சொன்னோமோ அதை பண்ணுங்க. அதை சரி பண்ணித்தாங்க. சீக்கிரமா பண்ணி கொடுங்கய்யா. கேளுங்க ஐயா, ஆணிய மேல வச்சு அடிக்காம கீழே வச்சு அடிங்க. நல்லா கீழே வச்சு. என்ன அடியிலேயே ஆணி அடிக்கணும்? செருப்புக்கு கீழே ஆணி அடிச்சானா காலில் ஆணி ஏறி புண்ணாயிடும். நாங்க என்ன சொன்னோமோ அதை பண்ணுங்க. அப்படியே பண்ணிடுறேங்க ஐயா. நீங்களே எனக்கு ஆணையிடுங்க, இந்த ஆணியை எங்க அடிக்கணும்னு. முதல்ல அந்த ஆணியை செருப்புக்கு கீழே வச்சு அடிங்க. அப்புறம் சீக்கிரம் அந்த ஆணியை மேல வர மாதிரி கீழே வச்சு ஒரு அடி அடிங்க. அப்புறம் இன்னும் 4-5 ஆணிய அடியில இருந்து அடிச்சு மேல தள்ளுங்க. ஆனா செருப்பு அடிப்பகுதியில நல்லா தான் இருக்கு. நான் எதுக்கு அங்க ஆணி அடிக்கணும்? நீ திரும்பவும் அந்த செருப்பை உடைக்க முயற்சி பண்றியா? அதை நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? 2-3 ஆணியை எல்லா பக்கத்துல இருந்தா அடி. அப்பதான் அது உடையாமலும் இருக்கும். நாங்களும் திரும்பி வர தேவையில்லை. இவனுங்கள மாதிரி முட்டாள்கள் எல்லாம் மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வேற எதிரிகளே தேவையில்லை. அவரோட ராஜ்யத்தை முழுசா ஆக்கிரமிப்பு செய்யறதுக்கு ஷஹன்ஷா பாபர் மாதிரியான எதிரிகள் எல்லாம் அவருக்கு தேவையே படாது. அரை நாள் முழுக்க இவன் அங்க கல்லு மாதிரி உட்காந்துருக்கான். இவன் அங்க மூச்சு விடுறானா இல்லையா? அவன் தியானம் பண்ணி பண்ணி தூங்கி இருக்க போறான். இல்ல அம்மா, இன்னைக்கு உங்க பையன் ஒழுங்கா உட்காந்து தியானம் தான் பண்றாரு. தியானம் பண்றானா இல்ல தூங்குறானா? இல்ல அம்மா, ஆமா, ராமனுக்கு கும்பகர்ணனை விட தூங்குறதுக்கு பிடிக்கும் தான். ஆனா இந்த தடவை அவர் உண்மையாவே தியானம் தான் பண்றாரு. அவன் தியானம் பண்றதெல்லாம் தெனாலிலேயே விட்டுட்டு வந்துட்டான். இப்போ அவன்கிட்ட தியானம் இல்ல, திமிருதான் இருக்கு. மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட சிறப்பு ஆலோசகர்னு திமிரு. ஆமா, நம்ம லாமா மாறிட்டான். அவனுக்கு என்ன பத்தின கவலையே இல்ல. அவன் இப்பெல்லாம் என்ன எங்கேயுமே வெளியே அழைச்சிட்டு போக மாட்டான். சின்ன வயசுல நான் இவன் எப்படி எல்லாம் வருவான்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா அம்மா, லாமா நீங்க குழந்தையா இருக்க பிறந்தானா? அம்மாவோட சின்ன வயசுல இல்ல, அவரோட சின்ன வயசுல. இப்போ அவனோட கவனம் எல்லாம் அரசவையில எப்படி பாராட்டு வாங்குறதுலயும் பரிசு வாங்குறதுலயும் தான் இருக்கு. அவன் மனசுல எந்த பக்தியும் இல்ல. பூஜை தியானம் எல்லாம் வெறும் நடிப்புதான். அம்மா, இவருக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. எதுவும் கேட்க மாட்டேங்குதா? ஏன் காதே செவிடாயிடுச்சா என்ன? இல்லம்மா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவரு தியானத்துல முழுகி போய் இன்னொரு உலகத்துக்கே போயிட்டாரு போல. இந்த உலகத்துக்கூட தொடர்பை துண்டிச்சுக்கிட்டாரு. அது எப்படி அவன் துண்டிப்பான்? அவன் தொடர்பெல்லாம் துண்டிச்சானா நான் திருப்பி தொடர்பை ஏற்படுத்துவேன். நான் இவனோட அம்மா. அம்மா, அம்மா, என்னம்மா பண்றீங்க? அமைதியா என்ன தியானம் பண்ண கூட விட மாட்டேங்கிறீங்க. கடவுளை வேண்டதுக்கு நான் மந்திரம் சொல்ல நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் பேசுறது நிறுத்தவே மாட்டீங்களே. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல, இவன் நம்ம பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தான். இந்த விஜயநகர் இவனை சரியான ஏமாத்துக்காரனா மாத்திருச்சு. ஆமா, சரியா சொன்னீங்க. நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருந்தேன், இவரு எந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னு. இவரு ஏமாத்துக்காரரா மாறிட்டாரு. கடவுளே, இந்த மாதிரி எனக்கு குடும்பத்தை கொடுப்பீங்க. எல்லா இடத்துலயும் உளறிக்கிட்டே இருக்காங்க. நானே காலையில இருந்து அந்த கனவை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். ஆனா இவங்க என்னோட அன்பான குடும்பம். அவங்கள பாருங்களேன்.
ஆஹா, அருமை. சுபான் அல்லாஹ், இவர் அவரோட முழு திறமையும் உபயோகிச்சு இந்த சாதாரண செருப்பை கூட ஒரு கலை வடிவமா மாத்திட்டாரே. அருமையா இருக்கு. நான் இவர மாதிரி ஒரு கலைஞனை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதாப் ஹுசூர், அதாப் ஹுசூர். நாங்க தரோம். நீங்க என்ன பண்றீங்க? அட, நீங்க சொன்னதுதான் செஞ்சோம். நீங்க தானே எங்க கிட்ட உதவி கேட்டீங்க. ஆதாப் காசுன்னு சொன்னீங்களே. அதான் நாங்க உதவி பண்ண நினைச்சோம். அட, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆதாப் ஹுசூர்னா என்னன்னா வணக்கம்னு அர்த்தம். வணக்கம். ஆனா நீங்க எங்களை மன்னிக்கணும். நீங்க எங்களை ஹசூர்னு கூப்பிட்டீங்க. ஹசூர் இல்ல, எங்களோட பேரு தனி மணி. அதோட நீங்க அவர்கிட்ட ஒண்ணு சொன்னீங்க இல்லையா? இல்ல, அவர்கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான். நான் உங்க 2 பேரையும் தெரிஞ்சுக்கதான். என்ன சொல்ல வந்தேன்னா, நான் உங்க 2 பேர்கிட்டையும் பேசுறதுக்காக வந்தேன். நான் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக தான் பாராட்டிட்டு இருந்தேன். உங்களுக்கு மரியாதை தரத்துக்காக. மரியாதை தரத்துக்கா? தனி, அந்த வெளிநாட்டுக்காரனை கொஞ்சம் பாரு. அவர் நம்ம 2 பேரை பாக்குறதுலே தெரியுதுல்ல, அவர் நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு. பாருங்க ஐயா, நீங்க யாரு? உங்களோட பேரு என்ன? எங்க இருந்து வரீங்க? அது நான் நான் ஒருத்தரை தேடிதான் இங்க வந்தேன். அவரை தேடி அலைஞ்சதுல இந்த மொத்த விஜயநகரத்துக்குமே என் காலால நடந்தே அளவெடுத்திருப்பானா பாத்துக்கங்களேன். இது வரைக்கும் அவர் எங்க இருப்பாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. அவர் எப்படி இருப்பாருங்கிறது எனக்கு சரியா தெரியல. உங்க 2 பேரையும் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சமா அவரை கண்டுபிடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையே வந்திருக்கு. என்ன சொல்றான்? நம்பிக்கைங்கிறான். அப்புறம் உங்க 2 பேரையும் பார்த்தா ஒரு ஞானி மாதிரியும் புத்திசாலி மாதிரியும் தெரியுது. என்ன தெரியுதாங்கிறீங்க? நாங்க அறிவாளி, புத்திசாலி, எல்லாம் தெரிஞ்ச பண்டிதர்கள் நாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா 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 ஆமா. அதனாலதான் நான் இப்போ உங்க கூட உரையாடிக்கிட்டு இருக்கேன். அதாவது உங்க 2 பேர்கிட்டையும் உரையாடுறதுக்காக வந்தேன்னு சொன்னேன். என்னது? அதாவது உரையாடல் செய்யதான், அதாவது உங்ககிட்ட பேசுறதுக்காக தான். நம்ம பேசலாம், கண்டிப்பா பேசலாம். சரிங்க ஐயா, நாங்க சொல்றத மட்டும் நீங்க நல்லா மனசுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மொத்த விஜயநகரத்திலயுமே இந்த தனிச்சாரியா மாதிரியும் இந்த மணிச்சாரியா மாதிரியும் மிகச்சிறந்த பண்டிதர்களை நீங்க இங்க பார்க்கவே முடியாது. சரி சீக்கிரம் சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணும்? நாங்க உடனே கிளம்பணும், எங்களுக்கு நேரமாயிட்டு இருக்கு. சரி, நான் சொல்றதை கேளுங்க. அது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஜயநகர்ல ஒருத்தருக்கு 2 அம்மா இருக்காங்களாமே. உங்களுக்கு அந்த ஆளை பத்தி ஏதாவது கொஞ்சம் தெரியுமா? ஒரு பையனுக்கு 2 அம்மாவா? இல்லையா, ஒரு அம்மாவுக்கு 2 பசங்க இருக்கலாம். ஆனா எப்படி ஒரு பையனுக்கு 2 அம்மா இருக்க முடியும்? மணி சொல்லு. நான் சொல்றதை கேளுங்க. எங்க அம்மா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மேலோகம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மணி இப்ப என்ன சொல்ல வராருன்னா, நாங்க ரொம்ப சிறந்த பண்டிதர்கள், எங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பையனுக்கு 2 அம்மா, 2 அம்மாக்கு ஒரு பையன் எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா அந்த விடுகதைக்கான விட என்னன்னு உங்க 2 பேருக்குமே தெரியாது. இல்ல அப்படின்னா உங்களோட பேரு, உங்களோட புகழ் எல்லாமே பொய்யா என்ன? இவ்வளவு நேரமா நீங்க என்கிட்ட பொய்யா பேசிட்டு இருந்தீங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வேற. எத்தனை தடவை நாங்க உங்ககிட்ட சொல்றது, நாங்க தலை சிறந்த பண்டிதர்கள், சாதாரண ஆட்கள் இல்லைன்னு. எங்களால எப்படி எத்தனை அம்மா எத்தனை பையங்கிற புதிருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும்? சரி, நீங்க முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து வரீங்க? அட, நான் ஆக்ரால இருந்து. என்ன ஆக்ராவா? அது நான் ஆக்ரால இருந்து வரலன்னு சொன்னேன். அட, எனக்கு கூட நான் எங்க இருந்து வரேன்னு தெரியலன்னு சொன்னேன். அப்புறம் நான் ஆக்ராவை பத்தி நிறைய கதைகள்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் ஆக்ரான்னு சொன்னேன். நான் சகுனம் சரியில்லாத கருப்பு போன மாதிரி. யாருக்குமே தெரியாது அது எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு. பூனை எங்க இருக்கு? பூனை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பூனை அது அங்க பாருங்க, அங்க ஒரு பூனை இருக்கு பாருங்க. எனக்கு எதுவும் தெரியலையே. பூனை எங்க இருக்கு? மணி, இந்த ஆள் எங்க போனா? அவன் எங்க போனான்னு தெரியலையே. அந்த பக்கம் பூனையும் காணோம், இந்த பக்கம் இந்த ஆளையும் காணோம். அவன் எங்க போனா? மணி, இந்த ஆளு ரொம்ப விசித்திரமானவனா இருக்கான். ஆமா, சரியா சொல்ற. எழுந்து நெல்லுங்கள், நமது ஞானி வருகிறார், அவருக்கு மரியாதை தாருங்கள். முகலாய பேரரசன் ஜஹீருதீன் முகமது நமது அவைக்கு வந்து கொண்டிருக்கிறார்.
ஒரு மனுஷனோட வாழ்க்கையில முக்கியமான விஷயம் என்ன? நீதியா இல்ல பயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க தளபதி மாலிக்? ஜி ஹசூர். ஹசூர், இந்த அரசபையில் இருக்கிற ஆட்கள்ல யாருக்குமே உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்ற அளவுக்கு அறிவில்லை மகாராஜா. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கே பதில் இருக்கும் ஜனாப். சரியா சொன்னீங்க. இந்த கேள்விக்கான விடை என்னன்னா நீதி. ஆனா அது எல்லாம் வெறும் வெளி தோற்றத்துக்கு தான். யதார்த்த வாழ்க்கையில ஒரு சயன்ஷாவால நீதிமானாவும் இறக்க குணம் உள்ளவனாவும் கண்டிப்பா இருக்கவே முடியாது. அப்போ பயம்தான் இந்த அரியணையும் ராஜ்யத்தையும் பலப்படுத்தி கொடுக்குது. பயம் நம்ம எதிரிகளை தூரமாவும் அப்புறம் மக்களை அவனோட கட்டளைக்கு அடிபணிய வைக்குது. என் ஆட்சிக்கான வழிமுறையே இதுதான். அருமை 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 ஹுசூர், அருமை. அமைதியா இருங்க முட்டாள்களா. என்னோட ஆட்களே என்னோட கட்டளைய மீறினா அப்புறம் இந்த மக்களுக்கு எப்படி என் மேல பயம் இருக்கும்? இந்த நிலைமையில நான் என்ன பண்றது தளபதி மாலிக்? ஹசூர், எனக்கு எதுவும் புரியல. என்னோட ஆட்சிக்கு கீழே எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு திமிரும் தைரியமும் இருந்திருந்தா அவன் என்னோட இந்த ஷெஹன்ஷா பாபரோட கண்ணை நேருக்கு நேரா பார்த்திருப்பான். யார் அவன்? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஹுசூர், என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். திரும்பவும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மகாராஜா. என்ன மன்னிச்சிருங்க ஹுசூர், என்ன மன்னிச்சிருங்க. இவனை இப்ப நான் என்ன பண்றது தளபதி மாலிக்? சொல்லுங்க ஜனாப். இவனை சிறையில் அடைச்சு இல்ல சிறையில எல்லாம் அடைக்க கூடாது. அவனுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி ஹுசூர். இந்த உலகத்திலிருந்தே சுதந்திரத்தை கொடுத்து அனுப்பிடலாம். இவ தலையை வெட்டி வீசி எறிங்க. என்ன மன்னிச்சிருங்க ஹுசூர். ஹுசூர், என்ன மன்னிச்சிருங்க. ஹுசூர், என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஹுசூர், என்ன விட்டுருங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஹுசூர், என்ன மன்னிச்சிருங்க. என்னோட பொறுமையை நான் இழந்துகிட்டு இருக்கேன். பொறுமையே இல்ல. சரி ஹுசூர். நான் தூக்கத்துல கூட விஜயநகரத்தோட செல்வமும் வளமும் பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கேன் மாலிக். நான் அந்த ராஜ்யத்தையும் ஆட்சி செஞ்சே ஆகணும். என்னால இனி காத்திருக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. ஜஹபனா, நம்ம படம் தயாரா தான் இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க இன்னைக்கே விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்துவோம். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே நாம அங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். முட்டாள், நான் பொறுமையை தான் இழந்துட்டேன். ஆனா அவசரப்படல. நசீர் இப்ப எங்க இருக்கான்? விஜயநகர் போய் சேர்ந்தானா இல்லையா? ஆமா ஜஹபனா, நசீர் விஜயநகரத்துக்கு போயிட்டான். அவன் சீக்கிரமாவே அவனோட ஒற்றன் வேலையை ஆரம்பிப்பான். பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்மளோட வலையில விழ வைப்பான். எப்போ பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்மளோட ஆக்கிரமிப்புல இருப்பானோ அப்பவே நமக்கு விஜயநகரத்தின் மேல் நம்ம வெற்றி உறுதியாயிடும். விஜயநகர ராஜ்யத்துல முகலாயர்களோட கொடி பறக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா ஜமாப்பனா. இனி நசீர் சொல்ல போற நல்ல செய்திக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விஜயநகரத்தின் அழிவோட தொடக்கம் தான் அந்த செய்தி. இதுதான் விஜயநகரத்தின் அழிவோட ஆரம்பம்.